ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 1ல உள்ள ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன் தொடக்க கல்வி இந்த டாபிக் பத்தி டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன் தொடக்க கல்வி அப்படின்றது இந்த உலக அளவில் பார்த்தோம்னா 3 முதல் 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அவங்க ரெகுலரான ஒரு பிரைமரி எஜுகேஷனுக்குள்ள ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களோட முழுமையான வளர்ச்சிக்காண்டி சோஷியல் எமோஷனல் காக்னிட்டிவ் அண்ட் அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொடுக்கப்படுற எஜுகேஷன் தான் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அண்ட் இதில் குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை ஒரு விளையாட்டு மூலியமாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாவோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இது குழந்தைங்க மத்தியில் கிரியேட்டிவிட்டி அண்ட் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. அண்ட் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் எந்த நாட்டிலையுமே கட்டாயமாக்கப்படலை. கட்டாயமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடுகளிலையுமே இந்த எஜுகேஷன் கட்டாயமாக்கப்படலை, நாட் மேண்டேட்ரி. அண்ட் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன் தொடக்க கல்வி குழந்தைகள் படிப்பதற்கான வயது 3 to 5 3 to 5 வயது வரைக்கும் படிக்கிறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் அதுவே மாறுது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் இந்த முன் தொடக்க கல்வி படிக்கிறதுக்கான வயது 2.5 வயது முதல் 5 வயது வரை. ஸோ இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்குமே இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவில் 3 to 5 வயது வரை உள்ள குழந்தைகள் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் படிப்பாங்க. தமிழ்நாடு பொறுத்தளவில் 2.5 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகள் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் படிப்பாங்க. இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் குழந்தைங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ், தென் மாண்டசரி ஸ்கூல்ஸ், நர்சரி ஸ்கூல்ஸ், அப்புறம் பால்வாடி, அங்கன்வாடி, ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். இதை தமிழில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். கிண்டர் கார்டன் அப்படின்ற ஸ்கூலை குழந்தைகளுக்காண்டி முதல்ல தொடங்கினது யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபல் அப்படின்ற ஒரு ரிஃபார்மர் அண்ட் எஜுகேட்டர். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் 1937 1937 ஜெர்மனியில் பிளாங்கர்பர்க் அப்படின்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த கிண்டர் கார்டன் அப்படின்ற ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த கிண்டர் அப்படின்னா அதுக்கு சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங், கார்டன் அப்படின்னா கார்டன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த கிண்டர் கார்டனோட இங்கிலீஷ் மீனிங் சில்ட்ரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இந்த ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபல் தான் ஃபாதர் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். முன் தொடக்க கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டா ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபலோட கிண்டர் கார்டனில் லேர்னிங் என்விரான்மெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா பிளேஃபுல்லாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இவர் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீ கேஜி படிக்கிறாங்க. அவங்க ஒரு 3 years அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பிறகு லோயர் கிண்டர் கார்டன் எல்கேஜி படிக்கிறாங்க. அப்பர் கிண்டர் கார்டன் யூகேஜி படிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபலோட டைம்ல இந்த கிண்டர் கார்டன்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாம் கார்டனர்ஸ், தோட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மாண்டசரி ஸ்கூல்ஸ். இந்த மாண்டசரி ஸ்கூல்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா டாக்டர் மரியா மாண்டசரி அப்படின்றவங்க தான். இவங்க இட்டாலி நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க இட்டாலியில ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிசிஷியன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு எஜுகேட்டரும் கூட. இவங்க 1907 1907 ரோம்ல காசா டே பாம்பினி அப்படின்ற ஒரு மாண்டசரி ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட இங்கிலீஷ் மீனிங் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற மீனிங் வருது. இவங்க சில்ட்ரன்ஸ்க்கு சென்சாரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மெயின் திங்கே நம்மளோட 5 சென்சஸ், ஐம்புலன்கள் தான். குழந்தைங்களுக்கு அவங்க ஐம்புலன்களை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சவுண்டை ப்ளே பண்ண விட்டு அந்த சவுண்டை கேட்டு அது என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சிட்டு அந்த ஆப்ஜெக்டை அவங்களோட பார்வை ஐயை யூஸ் பண்ணி பார்க்க வச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. குழந்தைங்களோட சென்ஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண வச்சிருக்காங்க இந்த மாண்டசரி ஸ்கூல்ஸ்ல. இந்த மரியா மாண்டசரி இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 1939 இருந்து 49 வரைக்கும் இந்தியாவில் ஸ்டே பண்ணி நிறைய இடத்துல இந்த மாண்டசரி ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் இப்போ கல்யாண் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிற இடத்துல இவங்க ஒரு மாண்டசரி ஸ்கூலை அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
வந்து நர்சரி ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்கரெட் மெக்மெலன் அப்படின்ற ஒரு சைல்டு எஜுகேஷனிஸ்ட் தான். இவங்க வந்து 1914 லண்டனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இவங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு முழுமையான வளர்ச்சி அப்படின்றத வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து குழந்தைங்க வந்து ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் சோஷியலாக டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சார்ஜன்ட் ரிப்போர்ட் படி 1944 உள்ள சார்ஜன்ட் ரிப்போர்ட் படி வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ற நர்சரி ஸ்கூல்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும் அண்ட் வந்து அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து குழந்தைங்களுக்கு வந்து விமென் தான் வந்து ஸ்டாஃபா இருக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த சார்ஜன்ட் ரிப்போர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. வந்து இந்தியாவில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்காண்டி இருக்கிற பால்வாடி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். 1951 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 2000 பால்வாடியை வந்து இந்தியாவில் வந்து தொடங்குறாங்க. இந்த பால்வாடி சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கோத்தாரி கமிஷன் வந்து 1964 to 66 அந்த டைம்ல தான் வந்து இந்த சிஸ்டம்ஸை வந்து ப்ரமோட் பண்றாங்க. இதுபடி வந்து ஒரு ஸ்கூல்ல ஒவ்வொரு பால்வாடியிலையுமே வந்து ஒரு டீச்சரும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டும் வந்து இருக்கணும். இது வந்து பால்வாடிக்கு பதிலாக சப்ளிமெண்ட்ரி அங்கன்வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து கிராமப்புறங்களில் வந்து குழந்தைகள் பராமரிப்புக்கு வந்து ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. இதை வந்து 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து, அதுக்கு பிறகு வந்து ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கு பிறகு டே கேர், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதோட இங்கிலீஷ், இந்த அங்கன்வாடியோட இங்கிலீஷ் பேர் வந்து கோர்ட்யார்ட் ஷெல்டர். இந்த அங்கன்வாடியை வந்து ICDS இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே வந்து தான் கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து இருக்கு. ICDS அங்கன்வாடிகளை வந்து நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 1975 அதுக்கு கீழே தான் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இதை வந்து எப்போ கரெக்டாக லான்ச் பண்ணுறாங்கன்னா 2 அக்டோபர் 1975, 2 அக்டோபர் 1975 மகாத்மா காந்தியோட 106வது பிறந்தநாள் அப்போ தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்து 1978 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா வந்து 78 வரைக்கும் காங்கிரஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து 1978 வந்து மொரார்ஜி தேசாயோட நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க கொண்டு வந்த நிறைய ஸ்கீம்ஸை வந்து நிதி நெருக்கடி காரணமாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதில் வந்து இந்த ICDS அங்கன்வாடியையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த ICDS எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 10th 5-year பிளான் 2002 to 2007 வரைக்கும் உள்ள 10th 5-year பிளானில் தான் வந்து அகைன் இதை ரீலான்ச் பண்ணுறாங்க. 2002 ரீலான்ச் பண்ண இந்த ICDSல வந்து 6 years கீழே உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு, அப்புறம் பிரெக்னென்ட் விமனுக்கு, அப்புறம் லாக்டேட்டிங் மதர், பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் வர மாதிரி சம் ரூல்ஸை வந்து கொண்டு வராங்க. இந்த உலகத்திலே வந்து இப்போதைக்கு இருக்கிற ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ப்ரோக்ராம்னா அது வந்து ICDS தான். வந்து அம்பர்லா ICDS, இந்த ICDS இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்போ வந்து அங்கன்வாடி சர்வீஸ் ஸ்கீம் மட்டும்தான் 1975 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. பட் வந்து ஒரே குடையின் கீழ் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த ICDS கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து அம்பர்லா ICDS. இப்போ இந்த அம்பர்லா ICDSக்கு கீழே வந்து ஒரு 6 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி சர்வீஸ் ஸ்கீம் 1975, அதுக்கு பிறகு வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் 2009, அதுக்கு பிறகு வந்து மந்திரி மாற்று வந்தனா யோஜனா 2010, அதுக்கு பிறகு ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ் 2010, நேஷனல் கிரட்சி ஸ்கீம் 2017, அதுக்கு பிறகு வந்து போஷான் அபியான் 2018. இதெல்லாம் வந்து இந்த அம்பர்லா ICDSக்கு கீழே இருக்கிற ஒரு 6 ஸ்கீம்ஸ். ICDSக்கு கீழே என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் த இந்தியா நிறைய இருக்குது. அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன்ஸ், அதாவது வந்து ஊட்டச்சத்து, தாய் சேய் 2 பேத்துக்குமே தேவையான ஊட்டச்சத்துக்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இம்யூனைசேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமென்ஸ் அண்ட் வந்து குழந்தைகளுக்கான ஹெல்த் செக்அப்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுறாங்க. போட வேண்டிய தடுப்பூசிகள் அந்த மாதிரிலாம் வந்து இந்த ICDSக்கு கீழே நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ECCE ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் இதை வந்து 2013 லான்ச் பண்ணுறாங்க. யுனெஸ்கோவின் அறிவுறுத்தலின்படி, யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதோட அறிவுறுத்தலின்படி தான் வந்து இந்த ECCE வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ECCயோட மெயின் எய்ம் என்னன்னா வந்து ஏர்லி சைல்டுஹுட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு முழுமையான வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த ECCE ஸ்கீம். 2020 வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து இந்த ECCE ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் அது எதுக்காண்டி குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்றத பற்றி அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க.
நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்து அகாடமிக் சிஸ்டமவே வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. 10+2 அதாவது 10 வருஷம் வந்து 1 to 10th படிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து 11th 12th படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஓல்டு எஜுகேஷன் அகாடமிக் சிஸ்டம் வந்து இருந்தது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்து நியூ அகாடமிக் சிஸ்டமை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அகாடமிக் சிஸ்டமை 5+3+3+4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து 5 இயர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள 3 இயர்ஸில் வந்து 3rd 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள 3 இயர்ஸில் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கணும் 6th to 8th. அதுக்கப்புறம் உள்ள 4 இயர்ஸில் வந்து 9th to 12th படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அகாடமிக் சிஸ்டமில் வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தாரி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண ஓல்டு எக்ஸிஸ்டிங் அகாடமிக் சிஸ்டம் வந்து 10+2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் வந்து இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்து 5+3+3+4 அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக் சிஸ்டம் இயரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் 2030க்குள்ள வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், அதாவது வந்து இந்த பிரைமரி எஜுகேஷனும் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த 2030க்குள்ள கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஏமையும் அச்சீவ் பண்ணணும்னு இருக்காங்க. ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸில் வந்து என்னென்ன மாதிரி கரிக்குலம் பாடத்திட்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பொறுத்தளவில் நேஷ்னல் இசிசிஇ பாலிசி 2013 படி வந்து ஆடி பாடி விளையாடு பாப்பா ஏபிவிபி அப்படின்ற ஒரு கரிக்குலமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய கிண்டர் கார்டன் அங்கெல்லாம் வந்து பிளேவே மெத்தடில் உள்ள கரிக்குலம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மாண்டசரிஸ்லாம் வந்து மரியா மாண்டசரியோட 3 hours அப்படின்ற அந்த கரிக்குலமை ஃபாலோ பண்ணுறாங்க. கரண்ட் பீரியடில் வந்து ட்ரைபல் ஏரியாஸில் உள்ள அந்த அங்கன்வாடிகள் எல்லாம் வந்து ஆசிரமசாலா அப்படின்ட்டு வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தோம் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்னா என்ன, இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கான ஏஜ் என்ன, அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டாப்பிக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.